வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு ஜப்பானை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். 2020 கோவிடுக்கு பிறகு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்ததுக்கு அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதாவது ரைஸ் ஆஃப் ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போது குளோபல் பாலிட்டிக்ஸில் அவங்க சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறது இடதுசாரி, வலதுசாரி, சென்ட்ரிஸ்ட் அப்படின்றது. நம்ம இந்தியன் பாலிட்டிக்ஸ் எடுத்தோன்னா இடதுசாரி, வலதுசாரி அப்படின்ற அந்த டேர்ம் சரியாக வராது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாப்புலராக சொல்கிறது ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா ரைட் விங் கேபிட்டலிஸ்டிக் நேஷனலிஸ்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இந்த ரைட் விங் கவர்மெண்ட்டோடைய கடந்த ஒரு 11 வருடம் அந்த கிளாசிஃபிகேஷனில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான சோஷியலிஸ்ட் ஸ்கீம்ஸை இந்த கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் விங்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ பினராயி விஜயன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தான் கேரளாவுடைய வரலாற்றிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்க லெஃப்ட்ன்றது ஒரு ஆன்டி கேபிட்டலிஸ்டிக்ன்ற மாதிரி ஸ்டாண்டு குளோபலாக தெரிஞ்சாலும் மிகப்பெரிய லெவலில் உள்ளே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த விழிஞம் துறைமுகத்தோடைய அடானி போர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல அரசு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை உருவாக்கியிருக்காங்க. கோயம்புத்தூரில் அவங்களுடைய அரசு துறை அலுவலரை நான் சந்திக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் தொழில் முனைவர்கள் வேணால் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த தொல்லை யூனியன்ற மாதிரி எந்த விதமான அந்த கேரளாக்கே உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் தொழில் துவங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்ற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அது ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த ரைட் லெஃப்ட் அப்படின்றது இந்தியாவில் கான்டெஸ்ட்டில் வராது. இப்போ இதுக்கும் ஜப்பானுக்கும் என்ன சம்மந்தம்னா, அமெரிக்காவில் ஒரு ஃபார் ரைட் நேஷனலிஸ்டிக் கவர்மெண்ட் ட்ரம்ப்போட தலைமையில் ஒரு கல்ட் கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்படியே நீங்கள் பிரேசில், மெக்சிகோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாடுகள் தவிர, லாட்டின் அமெரிக்க நாடுகள் தவிர ரைட் அப்படின்றது ஸ்வீப் ஆகுது. இப்போ அப்படியே ஐரோப்பாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐரோப்பாவுடைய ஒரு மிக ஃபேமஸான தலைவர் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மெலோனி அவர்கள், ஒரு ஃபார் ரைட் லீடர். அதே மாதிரி லெஃப்டோட அந்த ப்ரெசன்ஸ் கம்மியாகிட்டு ஜெர்மனியில் இப்போ மாறிட்டு இருக்கு. யூகேல இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார் அப்படின்றது தெரியல. ஒரு சென்ட்ரிஸ்ட் லெஃப்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ உலகம் முழுக்க இந்த பெரிய அரசியல் மாற்றம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவை மட்டும் ஸ்பெசிஃபிக் கிடையாது, உலகம் முழுக்க. ஸோ இந்த 75 வருடங்களில் லிபரலிசம், சோஷியலிசம், நாடுகளுக்கு எல்லையே கிடையாது, யார் எங்கே வேணால் போகலாம், குளோபலிசம்னு பேசிகிட்டு இருந்த எல்லா நாடுகளுமே இப்போ அவங்கவுங்க நாடுகளோட கதவை அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய இராணுவத்தை வளர்க்குறாங்க. தங்கள் நாட்டின் நிலம் தான் முதல்ல அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வரக்கூடியவங்க, அதாவது இமிகிரன்ஸ், லீகலாக இருந்தாலும் சரி இல்லீகலாக இருந்தாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெஷர்ஸ் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. ஐரோப்பா இதில் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த வகையில் இப்போது ஜப்பான் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை சந்திச்சிருக்கு. இவங்களுடைய ஃபார் ரைட் லீடர், முதல் பெண் பிரதமர் தக்கைச்சி அவர்களுடைய எல்டிபி கோயலேஷன் அப்படின்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள். 465 சீட்டில் 352 சீட் இவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இவங்களோட கட்சி மட்டுமே 316 சீட்டு ஜெயிச்சிருக்கு. 2/3 மெஜாரிட்டியும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க. ஏன் இது சிக்னிஃபிகண்ட்னா, உலகப்போர் 2க்கு பிறகு ஜப்பானோட அரசியல் சாசனத்தை எழுதி நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு இருந்த அமெரிக்காவுடைய லிபரல் சொசைட்டி. அதன்படி அவங்க இராணுவம் வச்சுக்கக்கூடாது, இராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு இருக்கக்கூடாது, அவங்க அணு ஆயுதங்களை வச்சுக்கக்கூடாது, லிபரல் சொசைட்டியாக இருக்கணும்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கு. அந்த வரலாற்றை இப்போ மாற்றி அமைக்கிறதுக்கான அந்த அதிகாரம் இங்கே வந்துருச்சு இவங்களுக்கு, இந்த புது பெண் பிரதமருக்கு. தைக்கச்சி அவர்கள் இப்போது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியும். ஜப்பானோடைய கான்ஸ்டியூஷனை, அரசியல் சாசனத்தை நான் மாற்றி எழுதுவேன், இனி ஜப்பான் அடங்கி போகிற நாடாக இருக்காதுன்றது தான் அவங்க போல் பிச்சாவே வச்சாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படின்றது இப்போ நடந்திருக்குது. ஒரு ஸ்ட்ராங் கன்சர்வேட்டிவ், ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்த வாழ்த்து செய்தி மெலோனி அவர்களாக இருக்கட்டும், பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை வரவேற்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ இன்னொரு கவுண்டர் பார்ட், அவங்களோட ஜப்பான் ஒரு நெருங்கிய கூட்டாளி அமெரிக்காவுக்கு, அங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புத்தினை நடத்துகிற விதத்தையும், பிரதமர் மோடி அவர்களோட நடத்துகிற விதத்தையும், ஈவன் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இருக்கக்கூடிய பல டிக்டேட்டர்ஸ் அவங்கள நடத்தக்கூடிய விதத்தையும்
இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய ஐரோப்பிய லீடர்ஸ் நடத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெரிய ஒரு ஆதரவும் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவில் இந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்புமே வராது அப்படின்றத பார்க்குறோம். அது தவிர ரொம்ப முக்கியமாக நம்ம ஜப்பானோட அரசியலில் பார்க்க வேண்டியது சான்சைட்டோ அப்படின்ற ஃபார் ரைட்டு கடும் வலதுசாரியாக இருக்கக்கூடிய பார்ட்டியுமே ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஜப்பானோட அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த பார்ட்டி, அதாவது இந்த பார்ட்டியில் நான் இருக்கிறேன்னு சொன்னாலே மக்கள் அப்படி முறைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து 15 சீட்டு இவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பெண்மணியோட இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுடைய அலையன்ஸ் வச்சு. ஸோ 352 சீட்டா 465 அப்படின்னு போது எதிர்கட்சியே கிட்டத்தட்ட இல்லை. அவங்களால என்ன வேணாலும் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். இப்போ இது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்? இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி, அதாவது எல்லையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிடையாது, சைனா தான். சைனாவை சுற்றி 13 நாடுகள் இருக்குது. இந்த 13 நாடுகள்லேயே பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான். ரஷ்யா இன்னொரு பெரிய நாடு, பட் ரஷ்யாவோட ஓரளவுக்கு நட்பில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது சைனாவோடுக்கு இன்னைக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கில் எல்லாத்தையுமே சைனாவை கடுமையாக சாடி, சைனா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து, நம்ம சைனாவை வீழ்த்தியே ஆகணுன்ற அளவுக்குலாம் தேர்தல் பிரச்சாரமாக அவங்க பண்ணாங்க. ஸோ சைனாவை எதிராக வச்சு காய் நகர்த்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் லீடர் சைனாவுடைய ஃபார் ஈஸ்ட், அதாவது சைனாவுடைய கணிசமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய 87% மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தன்னுடைய இராணுவத்தை மீண்டும் கட்டமைச்சு ஒரு பெரிய ஒரு சக்தியை ஜப்பானை மீண்டும் உருவாக்கணும்னு ஒரு தலைவர் கிளம்பி இருக்கும் பொழுது, அதுவும் இளம் வயது வேற, அடுத்த ஒரு 2 டேர்ம் அவங்க வருவாங்கன்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ சைனாக்கு இப்போ அவங்களுடைய கிழக்கு பகுதியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி. அப்போ நம்மளுடைய எதிரிக்கு அந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்ற போது இந்த இடத்துல நம்மளால் ஃபோர்ட்டிஃபை பண்ண முடியும். நம்மக்கிட்ட மோதிரத்துக்கான அந்த வலிமையோ அந்த முடிவோ அவங்க ஒரு முறைக்கு 100 முறை யோசிப்பாங்க. அதே டயலமா தான் இந்தியாவுக்கு 2 ஃப்ரண்ட் வாரில் சைனா ஒரு செக்கை வச்சாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவும் ஜப்பானும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகள். பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இராணுவ தளவாடங்கள் வகையிலுமே நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 2 மிக நெருங்கிய நண்பர்கள் சைனாவோட 2 எல்லையில் மீண்டும் பவர்ஃபுல்லாக உருவாகிறாங்க அப்படின்றது சைனாக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி கிடையாது. இப்போது சைனாவுடைய அக்யூசேஷன் என்னென்னா, ஜப்பான் மீண்டும் தங்களை இராணுவத்தை கட்டமைக்கிறாங்க. 1919 40 வருடம், அந்த 40 வரைக்கும் அந்த 20 வருட வரலாறு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சீனர்கள் அன்னைக்கு இருந்த ஜப்பானிய இராணுவத்தால் கொல்லப்பட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதே மாதிரி சைனாவுக்கு ஒரு சைனா ஒரு புள்ளியாக தான் இருந்தாங்க. சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜப்பானை பயமுறுத்துறது, சைனா பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளை ஃபயர் பண்ணுறது, வடகொரியாவை வச்சு ஜப்பானை மிரட்டுறதுன்னு சொல்லி ஒரு ரீஜனலாக ஒரு பெரிய ஒரு ஹெகிமனிஸ்டாக சைனா அங்கே இருந்தாங்க. குறிப்பாக அந்த சென்காக்கு ஐலாண்ட்ஸ், இது ஜப்பானோட தீவுகளில் சைனா உரிமை கொண்டாடின போது அந்த இடத்துல முதல் முறையாக தங்களுடைய கடற்படையை வச்சு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காமிச்சது இந்த பிரதமர் தான். ஸோ தாய்ஷி அவர்கள் சொல்கிறது, சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மிலிட்ரி ரெஸ்பான்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது அவங்களுடைய மிக முக்கியமானது. தாய்வான் வீழ்ந்துருச்சுன்னா அடுத்தது ஜப்பான் வீழ்ந்துடும். ஸோ தாய்வானே முதல்ல வீழக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க டிஃபென்சிவ் போர்ஷன் எடுக்கல, அஃபென்சிவ் போர்ஷன் எடுக்கிறாங்க. அமெரிக்காவே தாய்வான் கூட நிற்குமா இல்லையான்ற அந்த கேள்விக்கு அந்த கேள்விக்குறி வரும்பொழுது ட்ரம்ப் தலைமையில் நின்று தான் ஆகணும், ஜப்பான் நிற்கும் சொன்னது உறுதியாக சொன்னது அவங்க தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட என்டோர்ஸ்மெண்ட், தாய்ஷி அவர்களுக்கு ட்ரம்ப்போட என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு அவங்க மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் அவரோட நட்பு நாடுகள் எல்லாருக்கும் சொல்கிறது, உங்கள் பாதுகாப்பை இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும், உங்களோட தலைமையில் நீங்கள் லீட் பண்ணணும், உங்களுடைய இராணுவ பட்ஜெட்டை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல காலகட்டங்களில் அவர் சொல்லியிருந்தார். இந்த ஜப்பானிய பிரதமர் தான் முதல் முறையாக அவங்களுடைய இராணுவ பட்ஜெட்டை உயர்த்துறாங்க. 5% அதிகமான ஜிடிபியில் 5% அதிகமான ஒரு நிதி ஒதுக்கீடு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஜப்பானை விட தொழில்நுட்பத்தில் தேர்ந்த நாடு எதுவுமே கிடையாது உலகத்தில். அது ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி. பட் அந்த யானை தூங்க வைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த யானை எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஜப்பானுடைய இராணுவ தளவாடங்கள் ஒன்றா இப்போ வெளியில் வரும், அவங்க கண்டுபிடிப்பு வெளில வரும். வெயிட் பண்ணி பாருங்க. உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மிலிட்ரி பவராக ஜப்பான் உருவெடுக்கிறதுக்கு எல்லா விதமான திறனும், அந்த உலகத்திலேயே அந்த அளவுக்கு நாட்டுப்பற்றுள்ள சின்சியராக நாட்டுக்காக உழைக்கக்கூடிய, நாட்டோடைய சுத்தம், நாட்டோடைய இறையாண்மையை ரொம்பவும் நெஞ்சில் சுமக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். உழைப்பாளிகள். ஒரு சிறு தீவு நாடு, உழைப்பால மட்டுமே 2 அணுகுண்டுகள் போடப்பட்ட நாடு, உழைப்பால மட்டுமே உயர்ந்த நாடு. ஸோ அந்த நாட்டை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அமெரிக்காவோட ஒரு அண்டர்டாக இருந்தாங்க. இப்போ சொந்த காலில் நிற்கணும்ன்ற முடிவு காலம் கொண்டு வரும்போது இந்த காலம் அதுக்கு உண்டான ஒரு பெண் தலைவரையும் கொடுத்துருக்கு.
ரூத்லெஸ்ஸான ஒரு மிலிட்ரி வந்து உருவாக்கணும் அப்படின்றது அவங்களோடது. ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி தாக்ஷி அவர்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 9 ஜப்பானுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 9ல் ஆன்டி எஸ்பியோனேஜ் லா, இமிகிரேஷன் கர்வ்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஜப்பானில் வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜப்பானிய கலாச்சாரத்தை மதிக்காமல் அங்கே மத கோஷங்களை எழுப்பின ஒருத்தரை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர், இது வந்து வீடியோ எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த நபரை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கீழே வச்சு கட்டி ஒரு பேக்கில் தூக்கி போட்டு அந்தந்த நாட்டுக்கு அவங்க வந்து டிபோர்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஜப்பானில் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸு இல்லை மைக்ரண்ட்டாக நீங்கள் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறதுன்னு போன்ற ஏதாவது எந்த நாடுகளாவது பண்ணாங்கன்னா அதுலேயுமே அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எஸ்பியோனேஜ், சீனர்கள் பல லட்சம் மக்கள் ஜப்பானில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஜப்பானிய குடிமக்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சீனர்கள், குறிப்பாக ஹேன் சைனீஸ் அந்த எந்த இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களில் யாராவது இனிமேல் தேச துரோகத்தில் இல்லை சதி வேலையில் ஈடுபட்டாங்கன்னா தூக்கில் போடுறதுக்கான அளவுக்கான சட்ட திருத்தத்தை இப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது ஜப்பானுடைய ஷ்ரிம்ப்பு, ப்ரான் அதை மிகப்பெரிய லெவலில் சைனா ஏற்றுமதி பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாலும் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய லெவலில் அவங்க எதிர்த்து நிற்க போகிறாங்க. அவங்க பெட் பண்ணுறது ட்ரம்ப்போடைய இந்த தலைமையில் நாங்கள் இராணுவ பட்ஜெட் உயர்த்திக்கிறோம், எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு இராணுவ தளவாட உற்பத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தேவைப்படக்கூடிய அவசர தேவைக்கு உண்டான இராணுவ தளவாடங்களை எங்கள்கிட்ட கொடுங்க, மேனுஃபேக்சரிங்க்கு நாங்கள் இந்தியா கூட டைப் வச்சுக்கிறோம். ஸோ தொழில்நுட்பம் ஜப்பானோடது, உற்பத்தி இந்தியாவோடது அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு. அதே மாதிரி தேவைப்படக்கூடிய டிஃபென்ஸ் தொழில்நுட்பம் ரொம்ப லேட்டாக இல்லாமல், ஏன்னா அவங்க மிசைல் டெக்னாலஜி எல்லாமே எதையுமே அவங்க வந்து கண்டுக்கிட்டதே கிடையாது கடந்த ஒரு 40-50 வருட காலங்களில். அமெரிக்காவோட ஷேடோலேயே வாழ்ந்த ஒரு நாடு இப்போ அந்த வந்து மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்கு. அதே மாதிரி இந்தியாவும் ஜப்பானும் குவாடில் கூட்டு நாடுகள், அதை வந்து மறந்துடவே முடியாது. குவாட் அப்படின்றது சீனாவுக்கு எதிரான அலையன்ஸ். ஸோ 2 நாடுகள் இப்போது சைனாவுக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்தை மிகப்பெரிய லெவலில் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஜப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா. குறிப்பாக குவாடில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள் இந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ தென் சீன கடல் பகுதி இவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கிழக்கு சீன கடல் பகுதிகளில் சீனாவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஜப்பானுக்கு 5 வருஷம் கூட டைம் ஆகுது, ஏன்னா அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தில் ஒரு வல்லமையான நாடு. அதே மாதிரி தாய்வான் மேலே தாக்குதல் நடத்தினா ஜப்பானோட இராணுவத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரு ரேப்பிடாக ஒரு மிலிட்ரி மாடர்னைசேஷன் நோக்கி ஜப்பான் போகுது. அதே சமயம் இந்த செய்தி நம்ம படிக்கும் பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் அமெரிக்காவுடைய 4 நீர்மூழ்கி கப்பல்கள், அட்டாக் சப்மரீன்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ சைனாவை சுற்றி வளைச்சிட்டு இருக்கிறாங்கன்றது இப்போ நமக்கு தெளிவாகவே தெரியுது. அது வெளியில் நியூஸ் இங்கங்கன்னு டைவர்ட் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெகு விரைவில் ஜப்பானிய பிரதமர் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியா ஜப்பானுடைய டிஃபென்ஸ் டைப் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் போக போகுது. சைனாவை நெருக்கிறதுக்கான அந்த காலகட்டம் அப்படின்றது நெருங்கிக்கிட்டே வர்றதை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு மூலமா பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.